நம்ம அம்பாளுக்கான ஒரு பாட்டு வாராகி சேனல் தெரியும் உங்களுக்கு. அதோட நிறுவனரோட மனைவி அவங்க. அவங்க தான் அந்த பாட்டை எழுதியிருக்காங்க. அதுக்கு இசையமைச்சு அழகா பாடினது நம்மளுடைய சுர்முகி. சுர்முகி வாழ்க்கையிலையும் அம்பாள் வந்தது ஒரு பெரிய மிராக்கல்னு தான் நான் சொல்லுவேன். இந்த இடத்துல இங்க இந்த மாதிரி உட்கார வச்சு பாட்டு ரிலீஸ் பண்ணுவேங்கிறது நான் எதிர்பார்க்கவே இல்லை. அம்மாவோட கட்டளை, அம்மாவோட ஆசை, அம்மா தான் எழுத வைக்கிற, அம்மா தான் கண்டிப்பா பண்ணுவா. நம்ம அடுத்த கட்டத்துக்கும் அம்மா எடுத்துட்டு போவா. முதல் நன்றி அம்மாவுக்கு தான் சொல்லணும். அந்த அறிவை கொடுக்கறதும் அவங்க தான், அந்த ஆற்றலை கொடுக்கறதும் அவங்க தான், என்னை பாட வைக்கிறதும் அவங்க தான். அண்ட் அந்த வார்த்தைகள் அதுக்கப்புறம் பாடும் பொழுது என்னை அறியாம ஒரு சில இடங்கள்ல நான் அழுதுருக்கேன். நான் இப்போ நீங்க அந்த பாட்டை கேட்டீங்கன்னா அவங்க வேற ஏதோ ஒரு ரூபத்துல நின்று பாடிட்டு இருக்காங்க, இல்ல வேற ஏதோ ஒரு ரூபத்துல நின்று அவங்க வார்த்தைகளா வெளில வந்திருக்காங்க அப்படின்னு தான் இருக்குமே தவிர நான் அப்படிங்கிற இது அதுல எதுவுமே கிடையாது. எல்லாமே அவங்களது தான். நமோ வாராகி. இன்னைக்கு விளக்கு கடையில நம்ம அம்பாளுக்கான ஒரு பாட்டு அவளே 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 அந்த வார்த்தைகள் எல்லாம் சொல்லி, ஒரு கவிஞர் எல்லாம் கிடையாது. வாராகி டிவி, வாராகி சேனல் தெரியும் உங்களுக்கு. அதோட நிறுவனரோட மனைவி அவங்க. அவங்க தான் அந்த பாட்டை எழுதியிருக்காங்க. நம்ம அம்பாள் நீங்க ஒரு வீடியோ பார்த்துருப்பீங்க. அவங்க நம்ம கடையில அம்பாள் வாங்கினது, அம்பாளை வாங்கினதுன்னு சொல்லக்கூடாது, அம்பாளை அவங்க அழைச்சிட்டு போனது. இவங்களுடைய வாழ்க்கை அப்படின்னு பார்க்கும்போது யாருக்காவது ஏதாவது ஒரு சந்தேகம் அம்பாள் மேல இருந்துச்சுன்னா நீங்க இவங்க வாழ்க்கையும் எங்க வாழ்க்கையும் எடுத்துக்கலாம். இந்த இடத்துல பூஜை போடும்போது தான் அவங்க இந்த இடத்துல நம்மளுடைய விளக்கு கடையில இப்ப அம்பாள் கொலு இருக்கா இல்லையா, நான் நிறைய இதுல சொல்லியிருப்பேன் பேட்டியில எல்லாம். ஒரு வாராகி யாகம் நடந்தது. அதுல அம்பாளுக்கு இங்க விக்க வச்சிருந்த அம்பாள் தான் அவங்க. அவங்களுக்கு எங்களுடைய குருஜி பிராண பிரதிஷ்டை கொடுத்தாரு அப்படின்ற நிகழ்வுக்கு வீடியோ எடுக்க வந்தவர் தான் இவங்க கணவர். இன்னைக்கு ஒரு சேனல்ல ஒரு கேமராமேனா வேலை பார்த்ததுக்கும் அந்த வாழ்க்கையோட அந்த லைஃப் ஸ்டைல் எப்படி மாறி இருக்கும் அப்படின்றதுக்கெல்லாம் அம்பாளுடைய பரிபூர்ண அனுக்கிரகம் அவங்களுக்கு இருந்திருக்கு. அதனாலயோ என்னவோ தெரியல, இந்த பாட்டு ஒண்ணு இவங்க எழுதுனாங்கன்னு நம்ம போன பதிவுல, இவங்க அம்பாள் அழைச்சிட்டு போன பதிவுல பேசியிருப்போம். அந்த பாட்டு ஒளிபரப்பு செய்யப்பட போது அதுக்கு இசையமைச்சு அழகா பாடினது நம்மளுடைய சுர்முகியுமே நான் இவ்வளவு சொல்றேனே அப்படின்லாம் நினைக்காதீங்க. நான் அம்பாளை பத்தி பேச ஆரம்பிச்சிட்டேன்னா எனக்கு கண்ட்ரோலே பண்ண முடியாது. சுர்முகி வாழ்க்கையிலையும் அம்பாள் வந்தது ஒரு பெரிய மிராக்கல்னு தான் நான் சொல்லுவேன். ஃபர்ஸ்ட் டைம் ஒரு நவராத்திரிக்கு அவங்கள சிறப்பு விருந்தினரா அந்த அந்த நவராத்திரிக்கு அன்னைக்கு நாளுக்கு பாட வர்றதுக்காக மட்டும்தான் கூப்பிட்டோம். அன்னைக்கு அவங்க உட்காந்து பாடும்போது அம்பாளை நாங்க கொடுக்குறோம். அவங்களுக்கு எல்லாருக்குமே நான் அம்பாள் கொடுக்கறது இல்லை. அவங்களுக்கு யாருக்காவது அம்பாள் கொடுக்கணும்னு தோணுச்சுன்னா தான் கொடுப்பா. அப்படி கொடுத்துட்டு வீட்டுக்கு எடுத்துட்டு போய் அவங்க கும்பிட ஆரம்பிச்சு, லண்டன்லயோ கனடாலயோ இருந்து கச்சேரியில இருந்து ஒரு கால் வருது. அம்மா நான் கச்சேரியில இருக்கேன், இந்த அம்பாள் வச்சதுனாலயா தெரியல, என் பையன் இன்னைக்கு ரொம்ப ஒரு மாதிரி அடமண்டா நடந்துக்கிறானா, அம்மா பயப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இவங்க எல்லா நாடுகளுக்கும் போய் பாடுறவங்க. மேடையில இருந்துட்டு எனக்கு கால் பண்றாங்க. நான் ஆணித்தரமா அவங்க கிட்ட ஒரே ஒரு வார்த்தை சொல்லிட்டு, அம்மா நீங்க போன வேலையை பாருங்க, அம்மா ஒரு வீட்டுக்குள்ள வந்திருக்கான்னா அங்க தேவையில்லாததை விளக்குவாளே தவிர அவளால எந்த குழப்பமும் வராது அப்படின்னு. அந்த ஒரு வார்த்தையை நம்பி அவங்களும் நல்லபடியா கச்சேரியை முடிச்சுட்டு இங்க வந்தாங்க. நான் மனப்பூர்வமா சொல்ற வார்த்தை, அன்னைக்கு பாட வந்த சுர்முகிக்கும் இன்னைக்கும் மனதளவுல அப்படி ஒரு வித்தியாசத்தை நான் பாக்குறேன். இங்க வந்ததுனாலன்னு இல்லை, அவங்க ஆல்ரெடி இளையராஜா சார் கூடவே இருக்கிறவங்க.
இளையராஜா சார் கூட இருக்கணும்னா ஞானம் இருந்தாதான் அவர் வச்சுப்பாரு முதல்ல. அப்படிப்பட்ட இசை ஞானி கூட இத்தனை வருஷமா பயணப்பட்டுட்டு இருக்கிறதுன்றது ஒரு சாதாரண ஒரு விஷயம் இல்ல. அப்படி பயணப்பட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு குழந்தை, அஹ், அவங்களுக்கு முதல்ல இந்த இடத்துல வச்சுதான் நாங்க தான் சொன்னோம். நாங்க சொன்னோன்றதை விட அம்பாள் சொல்ல வச்சா, அம்மா உனக்கு பாட்டு தாம்மா, நீ அதை பாரு அப்படின்னு சொல்லி எங்களுடைய குலதெய்வ பாட்டை முதல்ல பண்ணாங்க. இது மாதிரி ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் அந்த எமோஷனலா அம்பாள் எவ்வளவு உள்ள ஊறி போயிருக்கா அப்படின்றத அவங்கவங்க வார்த்தைகள்லயே கேட்கணும். இந்த பாட்டோட வரி கேட்கும்போது யாரா இருந்தாலும் அதுல கனெக்ட் ஆக முடியும். ஒவ்வொரு வரியுமே அம்பாள் அவங்களுக்குள்ள வந்து குடுத்திருக்கான்னு சொல்லணும். முதல்ல பாட்டை எழுதின சுவாதிய வந்து முதல்ல அந்த அனுபவத்தை கேட்கலாம். நம்ம அம்மாட்ட இருக்கிற மாதிரியே அவங்க கிட்டயே அம்பாள் இருக்கா. இதுல என்ன ஒரு அதிசயம்னா, இங்க நடக்கிற பூஜை மாதிரியே அங்கேயும் நடக்கும்னு அவங்க நேத்து சொன்னது எனக்கு வந்து ரொம்ப அதிர்ச்சியாவும் ஆச்சரியமாவும் இருந்தது. ஸோ அப்படிப்பட்ட சுவாதிக்கு இந்த வார்த்தைகள் எப்படி வந்தது? எதனால இத எழுதுனாங்கன்றத அவங்க கிட்டயே கேட்கலாம். இந்த இடத்துல இந்த மாதிரி உட்கார வச்சு பாட்டு ரிலீஸ் பண்ணுவேங்கிறது நான் எதிர்பார்க்கவே இல்லை. இந்த பாட்டு எழுதி நான் 10 மாசம் ஆச்சு மேம். ஒரு விளையாட்டுத்தனமா அம்மா கிட்ட கேட்டு சாதாரணமா ஏற்பட்ட ஒரு வரிகள் தான். தூங்கும்போது நான் அன்னைக்கே அந்த வீடியோலயே சொல்லியிருப்பேன். ஒவ்வொரு வரிகளும் அவ தான் கொடுத்தா. அவ மட்டும்தான் கொடுத்தா. அவ நம்மளை எழுத வச்சா. ஒவ்வொரு வார்த்தைகளும் அவ கொடுத்தது. அவ எழுத வச்சா. எழுதி நம்ம 10 மாசமா வந்து நான் போன்லயே தான் வச்சிருந்தேன். யாருக்குமே அனுப்பல, யார்கிட்டயுமே காமிக்கவும் இல்லை. போன்லயே வச்சுட்டு ஒரு கட்டத்துக்கு மேல சரி ஓகேன்னு சொல்லி தான் உங்ககிட்ட நம்பர் கேட்டேன். மேமோட நம்பர் கொடுங்க மேம், அடுத்த கட்டத்துக்கு பாட்டை நகட்டுவோன்னு சொல்லிட்டு தான் உங்ககிட்ட கேட்டது. நீங்க கொடுத்தீங்க. மேமை காண்டாக்ட் பண்ணேன். மேம் வந்து என்ன சொன்னாங்க, அப்போ வந்து மேம் ஹெல்த் இஷ்யூல இருந்தாங்க. என்னால சரிம்மா நான் பாக்குறேன், பார்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சம் ப்ராப்ளமா இருக்கேன், நான் கண்டிப்பா பண்ணி தரேம்மான்னு சொன்னாங்க. அதுக்கு மேல மேம் கிட்டே நம்ம எதுவுமே பேசல. அவங்களாவே நான் எதுவுமே கேட்கல. மேம் கொஞ்சம் பாட்டை மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் இது மாதிரி மாத்தணுமா, மியூசிக் போட்டு அவங்க கண்டிப்பா பண்ணி தரேன், நீங்க வெயிட் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. அதே மாதிரி நான் ஸ்டார்ட் பண்ண கொடுத்தது பஞ்சமி அன்னைக்கு. எனக்கு அதே மாதிரி அவங்க கொடுத்த ஒவ்வொரு தடவை அவங்க மெசேஜ் வரும்போதும் அம்மாக்கு எனக்கும் நாள் எனக்கு தோணும், இன்னைக்கு மேம் கிட்ட இருந்து கால் வரும் இல்ல மெசேஜ் வரும்னு தோணும். அம்மா இந்த மாதிரி பாட்டு வரப்போகுதுமா, இந்த மாதிரி பண்ணியாச்சு, இந்த மாதிரி எல்லாமே கரெக்ட் பண்ணியாச்சு, ரிலீஸ் பண்ணிடுவோம்மா அப்படின்னு சொல்லி தான் மேமும் எனக்கு வந்து கொடுத்தாங்க. அதே மாதிரி நான் நினைச்சதை விட சூப்பரா அம்மாவும் மியூசிக் போட்டு நல்லபடியா மேம் மூலியமா நல்லபடியா கொடுத்துட்டா. அவ்வளவுதான். இது நிறைய பாட்டு நம்மளும் இந்த மாதிரி நிறைய எழுதவும் போறோம். அம்மாவோட உத்தரவுப்படி, அம்மாவோட ஆசைப்படி. அம்மாக்கு மட்டும் கண்டிப்பா நம்ம பண்ணதான் மேம் போறோம். இது ஒரே ஒரு கேள்விமா, இதுக்கு முன்னாடி பள்ளிக்கூடத்துல நீங்க படிக்கும் போதோ ஏதாவது ஒரு தருணங்கள்ல நீங்க கவிதையோ அல்லது கட்டுரை ஏதாவது எழுதியிருக்கீங்களா? எதுவுமே எழுதுனது இல்லை மேம். எனக்கும் மியூசிக்கும் ரொம்ப தூரம் தான் சொல்ல முடியும். ஏன்னா நான் மியூசிக் கேட்டது கூட கிடையாது. எனக்கு இந்த மாதிரி எழுத கூட தெரியாது. அம்மாவோட கட்டளை, அம்மாவோட ஆசை, அம்மா தான் எழுத வைக்கிறா, அம்மா தான் கண்டிப்பா பண்ணுவா, நம்ம அடுத்த கட்டத்துக்கும் அம்மா எடுத்துட்டு போவா. அவளோட பாட்டை மட்டும் எழுதணுங்கிறதா அவளோட ஆசையும் கூட. நம்ம கண்டிப்பா அதையும் பண்ணுவோம் மேம். அது மாதிரி சுர்முகி, உங்களுடைய அனுபவம் நீங்க சொல்லணும். எப்படி இருந்தது இந்த பாட்டு? உங்களுக்கு அந்த வரிகள் எப்படி ஒரு ஃபீலை கொடுத்ததுன்னு சொல்லுங்க. ஏன்னா நீங்க நான் ரெக்கார்டிங் அப்பவே அழுதேன் அப்படின்னீங்க. முதல் நன்றி வந்து அம்மாவுக்கு தான் சொல்லணும். என்னையும் நான் ரொம்ப உலகத்திலேயே வந்து ரொம்ப ஒரு சின்ன ஒரு குழந்தை அப்படிதான் நான் என்ன நினைச்சுப்பேன். நானு அறிவு, ஆற்றல் எல்லாமே அவங்க கொடுத்ததுதான் என்னோடது அப்படின்னு நான் பொசஸ் எதுவுமே பண்ணிக்கல. ஏன்னா நான் பாட்டு வந்து படிக்கல. அந்த அறிவு கொடுக்கறதும் அவங்க தான், அந்த ஆற்றலை கொடுக்கறதும் அவங்க தான், என்னை பாட வைக்கிறதும் அவங்க தான். ஒவ்வொரு நாளும் இப்போ இல்லை, நான் குழந்தையா இருக்கிறதுலேருந்து நான் நம்பிட்டு வர ஒரு விஷயம் அது. இவங்க என்ன பாட்டு இசைக்க வைக்க ஆரம்பிச்சது தான் எனக்கு வந்து ஒரு பெரிய சந்தோஷம். அம்மாவுடைய நிறைய பாடல்கள் வந்து இசைக்க, என்னாலையும் இதெல்லாம் பண்ண முடியும் அப்படின்னு எனக்கு வந்து ஒரு ஒரு கூட ஒரு பலமா வந்து அவங்க நிக்கிறது ஒவ்வொரு தடவையும் நான் அதை உணர்ந்திருக்கேன். இது வார்த்தைகள்ல சில விஷயங்கள் வந்து சொன்னா புரியாதா கூட இருக்கலாம். எப்படி அவங்க வராங்க, எப்படி அவங்க இசையா வராங்க, எப்படி இந்த பாட்டுக்கு இந்த இந்த மெட்டா வராங்க அப்படிலாம் நான் வந்து சொல்லி புரிய வைக்க முடியாது. ஏன்னா இந்த பாட்டு வந்து இவங்க கொடுத்த நேரத்துல எனக்கு ஒரு 2 மாசம் தொடர்ந்து இருமல். என்னால அது அந்த அந்த பேஜ் திறந்து கூட நான் பார்க்கல. ஏன்னா நம்ம தொண்டை செயல்பட்டாதான் அதை பத்தி ஏதாவது யோசிச்சு அதுக்கப்புறம் ஏதாவது செய்ய முடியும். அதனால அதை பத்தி நான் யோசிக்க கூட இல்லை. நான் செஞ்சு தரேன், கொஞ்சம் பொறுமையா இருங்க அப்படின்னு சொன்னேன். அப்புறம் சரியாயிட்டு ஒரு நாள் திடீர்னு அவங்க அந்த லிரிக்ஸ் வந்து எடுத்து பார்த்தேன். இது எப்படி இசையமைக்கலாம் அப்படின்னும் போது
எனக்கு பாடல் வரிகள் வந்து ஒரு மாரி பாதி ஃபுல் ஒரு ஒரு 1 1/2 லெங்த்து, 1 லெங்த்து, 1/2 லெங்த்து இப்படி இருந்தது லிரிக்ஸோட இது அமைப்பு. அப்ப அவங்கள்ட்ட கேட்டேன், "அம்மா இது வந்து கொஞ்சம் செதுக்குற மாரி இருக்கு. நான் ஏதாவது கவிஞர்கள்ட்ட குடுத்து செதுக்கி இது பண்ணலாமா?" அப்படின்னு. அப்ப அவங்க சொன்னாங்க, "இல்ல இது அம்மாவுடைய வரிகள் தான் இது" அப்படின்ட்டு. "கரெக்ட் தாம்மா. ஆனா ஒரு இசையா வர முடியாது. இது ஒரு பேச்சா இது வந்து கரெக்ட்டா இருக்கும். பட் ஆனா ஒரு இசையா வரதுக்கு இது ஏதோ ஒண்ணு தேவைப்படுது. அது நான் ட்ரை பண்றேன். நீங்க பாருங்க. நான் பண்ணிட்டு உங்களுக்கு அனுப்புறேன். உங்களுக்கு புடிச்சிருந்தா நீங்க சொல்லுங்க" அப்டின்னேன். அப்புறம் ஒரு 2 நாள் அப்படியே அ யார்ட்டயாவது குடுக்கலாம் அப்படின்னு நெனைக்கும்போது எனக்கு தோணுச்சு, வேற யார்ட்டயாவது குடுத்தா புதிய வார்த்தைகள் அவங்க போட்டு இவங்களுடைய வார்த்தைகள் அதாவது இது இது அம்மாவே சொன்ன வார்த்தைகள் அப்படிங்கும்போது, அத நம்ம டைல்யூட்டே பண்ணக்கூடாது. அந்த வார்த்தைகள்லயே என்னெல்லாம் செதுக்க முடியும் அப்படின்னு பார்த்தா பெட்டரா இருக்கும். இன்னொருத்தவங்கள்ட்ட குடுத்தா வேற ஏதாவது புது வார்த்தைகள் ஏதாவது போட்டுருவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் உட்கார்ந்தேன். சும்மா ஒரு 1/2 அன் ஹவர் அப்படி உட்காந்து இப்படி செதுக்கின உடனே, அந்த வார்த்தைகள் அவ்ளோ அழகா இருந்தது. அ ஸோ ஒரு ஒரு சின்ன இப்படி 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 நகர்த்தி விடுற வேலை மட்டும் தான் அதுல தேவைப்பட்டது அப்படிங்கிறது புரிஞ்சுது. அண்ட் அந்த வார்த்தைகள் அதுக்கப்புறம் பாடும்பொழுது, என்ன அறியாம ஒரு சில இடங்கள்ல வந்து நான் வந்து அழுதுருக்கேன் நானு. 2 தடவ பாடும்போது அழுது, அப்புறம் திருப்பி திருப்பி இன்னொரு தடவ ஃபுல்லா எடுத்து அந்த மாரிலாம் நடந்தது. அ ஒரு ஒரு நிகழ்வுமே வந்து இவங்க சொன்னா மாரி பஞ்சமி அன்னைக்கா அமைஞ்சது. இந்த பாட்டு மெட்டுங்கிறது நான் வேற ஒரு நிகழ்ச்சிக்கு பாட்டு எடுத்துட்டு இருக்கேன். நான் நிகழ்ச்சிக்கு பாட்டு எடுத்துட்டு இருக்கேன். பாட்டு எடுக்கும்போது திடீர்னு தேர் இஸ் ஒரு புல் இருக்கு. "இல்ல இந்த பாட்ட உடனே எடுத்து பாரு" அப்படின்னு சொல்லிட்டு சம்மந்தமே இல்லாம நான் வந்து வேற பாட்டு எடுத்துட்டு இருக்கும்போது இந்த பாட்ட எடுத்து, இதுக்கு சட்டுன்னு ஒரு மெட்டு வருது. அந்த மெட்ட அப்படியே பாடுறேன். பாடி ஃபோன்ல ரெக்கார்ட் பண்ணி உடனே ஹஸ்பண்ட்ட கேட்டு நான் வந்து சிஸ்டம்ல ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்னு ரெக்கார்ட் பண்ணிட்டு, அன்னைக்கே வந்து ப்ரோகிராமிங்க்கு என்னுடைய அண்ணா அவர்தான் மீராலால் சொல்லிட்டு, அந்த அண்ணா தான் வந்து கீபோர்ட் ப்ரோகிராமிங் பண்ணி தருவாங்க. அவர்ட்ட முதல்ல சொன்னது, "அண்ணா இன்னைக்கு பஞ்சமின்னா இன்னைக்கே ஆரம்பிச்சுருங்கன்னு." அவர் சொன்ன வார்த்தை வந்து, "என்னம்மா வாராகி பாட்டு ரொம்ப நாளா வரல அப்படின்னு நெனச்சேன். கரெக்ட்டா இன்னைக்கு குடுத்தம்மா. ரொம்ப சந்தோஷம்மா. இன்னைக்கே ஆரம்பிச்சுர்றேன். இப்பவே தொறந்து ஆரம்பிக்கிறேன்" அப்படின்னாரு. எனக்கு ஏதோ அவர் வெயிட் பண்ணிட்டு இருந்தா மாரி இருந்தது எனக்கு. நான் அவருக்கு அவர் நெறைய வேலைகள் செஞ்சுட்டு இருக்காரு. பெரிய பெரிய மியூசிக் டைரக்டர்ஸ்க்குலாம் வொர்க் பண்ணிட்டு இருக்காரு. ஆனா, ஏதோ அவர் இந்த மாரி ஒரு பாட்டு வரும் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கிற மாரியே அவர் சொன்ன மாரி இருந்தது எனக்கு. அதுக்கப்புறம் நாதஸ்வரம் வாசிக்க வந்த அண்ணாவும் சொன்னாரு, "அம்மா இது தினமும் வந்து எல்லாரும் கேட்க வேண்டிய பாட்டு மாரி இருக்கு இது. தினமும் எல்லாரும் இத கேட்டு அது கூட சேர்ந்து பாடக்கூடிய பாட்டா இருக்கு. ரொம்ப நல்லா அமைஞ்சிருக்கு. வார்த்தைகளும் ரொம்ப அழகா அமைஞ்சிருக்கு" அப்படின்னாங்க. ஸோ என்னுடைய அந்த இசை கலைஞர்கள் அவங்கலாம் வந்து நான் ரொம்ப ரொம்ப பெருசா பார்ப்பேன். ஸோ அவங்கலாம் வந்து இது வந்து அங்கீகரிச்சது எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம். எல்லாத்தோட அதுக்கப்புறம் அம்மா எப்போ கேட்பாங்கன்னு எப்பவும் நான் ஃபர்ஸ்ட்டு அம்மாவுக்கு போட்டு காட்டிருவேன். ஆனா வந்துட்டு இவங்க வந்து ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா சொன்னாங்க, "நீங்க தயவுசெய்து குடுக்காதீங்க. நான் தான் போட்டு காட்டுவேன்" அப்படின்னு. இது என்னடா இது? நம்ம கை துரு துருன்னுதே! அம்மா அவங்க போட்டு காட்டுறேன்னு சொன்னாங்கம்மா அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கேன் நானு. அப்புறம் இவங்க வந்து போட்டு காட்டி அம்மாவுக்கு போட்டு காட்டி அம்மாட்ட நானே அண்ணா நல்லா இருக்குதா? அப்படின்னு நானே கேட்டேன். ஒரு குழந்தை கேட்கிற மாரி நானு கேட்டுக்கிட்டேன் அவங்க கிட்ட. அவங்க நல்லா இருக்கு சொன்னது எனக்கு அவ்ளோ ஒரு மன திருப்தி. அதாவது இதெல்லாம் வந்து நான் செஞ்சேன்னு சொல்றதுக்கு இதுல எதுவுமே இல்ல. என்னுடையதுன்னு எதுவும் இல்ல. குரல் அவங்களுடையது. அந்த அறிவு குடுத்தது அவங்களுடையது. ஸோ எல்லாமே அவங்களோடது. இப்ப நீங்க அந்த பாட்ட கேட்டீங்கன்னா, அவங்க வேற ஏதோ ஒரு ரூபத்துல நின்னு பாடிட்டு இருக்காங்க. இல்ல வேற ஏதோ ஒரு ரூபத்துல நின்னு அவங்க வார்த்தைகளா வந்து வெளில வந்திருக்காங்க. அப்படின்னு தான் இருக்குமே தவிர, நான் அப்படிங்கிற இது அதுல எதுவுமே கிடையாது. எல்லாமே அவங்களது தான். இது எல்லாரும் இத உணர்ந்து இத வந்து தினமும் பாடுறதுக்காக வந்த பாடல் மாரி தான் இது இருக்கு. எப்படி முன்னாடி வந்து காலையிலலாம் பாண்டிச்சேரியில இருக்கக்கூடிய அந்த அம்பாளுடைய வீடியோ எல்லார் வீட்லயும் காலையில மலரோடு மலர் மலரோடு மலர்கின்ற தாயினா இவங்கள அந்த பாட்டு மாதிரி வாராகி பக்தர்கள் அத்தனை பேரும் வந்து கேட்க வேண்டிய பாட்டா இருக்கும். அதுல இந்த ஒரு சில வரிகள் இந்த ராஜராஜ சோழனோட அந்த அந்த வரிகளா இருக்கட்டும், வெற்றி தேவியா அவ இருக்கிறான்றதா இருக்கட்டும், தன்னை கும்பிடுறவங்கள எட்டாத உயரத்துல வச்சிருப்பா அப்படின்ற அந்த வார்த்தையும் வந்து நம்ம சோல் வந்து ஏன்னா அவளால தான் வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படின்னு நினைக்கக்கூடிய அந்த வாராகியோட பக்தர்கள் அத்தனை பேரோட சோலையுமே அதை டச் பண்ணும். ரொம்ப அழகான வார்த்தைகள். எங்க அம்மா பரிபூர்ணமா ஒரு விஷயத்த ரசிச்சு கேட்டுட்டு இருக்கா அப்படின்றதுக்கு அடையாளம் என்னன்னா,
இங்க கடை எப்போதுமே பிஸியா இருக்கும். இப்படி முக்கியமான விஷயங்கள் பேசும்போது, ரெக்கார்டு நடக்கும்போது, அங்க உள்ள யாருமே இல்லாத மாதிரி அம்மா பார்த்துப்பா. எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாத மாரி நடக்கும். அதே மாரி தான் இன்னைக்கு வந்து இப்ப நடந்துட்டு இருக்கக்கூடிய இந்த ரெக்கார்டிங் முதற்கொண்டு, அது மாரி அவங்க முன்னாடி உட்கார்றதுக்கு யோசிச்சாங்க. எப்போதுமே அம்பாள் முன்னாடி இந்த இடத்துல நின்னு நாங்க ஃபோட்டோ எடுப்போம். ஏன்னா, எங்களுக்கு பின்னாடி இருந்து எங்கள இயக்கிக்கிட்டு இருக்கிறது அவ அப்படின்றத நான் எப்போதுமே உணர்றதுனால, நாங்க முன்னாடி உட்கார்ந்துருக்கோம், அம்மா மறைக்கிறோம் அதெல்லாம் இல்ல. அவ எங்கள வந்து முன்னாடி வச்சு அழகு பார்த்துக்கிட்டு இருக்கா அப்படிங்கிறது தான். இன்னைக்கு நாங்க உட்கார்ந்திருக்கிற இந்த 3 பேருமே அதுக்கு உண்மையிலேயே ஒரு பெரிய ஒரு உதாரணம். வாராகி பக்தியில திளைச்சி இருக்கிறவங்க. இங்க நடக்கக்கூடிய ஒவ்வொரு பஞ்சமி பூஜைக்கும் சுர்முகி வந்து எந்த நாட்டுல இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய கச்சேரியில இருந்தாலும் சரி, உடம்பு சரியில்ல, வீட்ல படுக்கையில படுத்து கிடந்துட்டு நம்ம இப்ப 2 மாசமா ரொம்ப அவஸ்தைப்பட்டாங்க உண்மையிலே. அந்த நேரம் கூட நான் இந்த பஞ்சமி அப்படின்னா அவங்களோட மாலை அம்மா கழுத்துக்கு வந்துரும். அது வந்து பூக்காரருக்கு சொல்லுவாங்க. அல்லது அவரே ரெகுலரா கொண்டு சுர்முகி மாலைன்னு ஒரு மாலை வந்து அம்மாவுக்கு ரெகுலரா சேரும். அந்த அளவுக்கு அம்பாளோட பக்தியோட இருக்கக்கூடியவங்க. உலகமெல்லாம் அம்பாளுடைய புகழ எடுத்துட்டு போறவங்க இவங்க. எ என்னவோ எங்க குருஜி சொன்ன மாதிரி, வ உனக்கு வந்து நீ செஞ்சுக்கிட்டு இருக்கிறது, உன் மூலமா வந்து நெறைய பேருக்கு தெரிய வருது. இங்க வரக்கூடிய ஒவ்வொருத்தரும் சொல்றது, வெளியில ஒருத்தவங்க ஒரு சில பேர் பேசும்போது, கோவில்கள்லயோ, எங்கேயோ என்னைய சடனா பார்க்கும்போது, விளக்கு கடைன்ற வார்த்தை வர்றது இல்ல. வாராகிய பத்தி பேசுவாங்கல்ல, அவங்க போறாங்க, அவங்க அப்படின்னு சொல்லும்போது, உண்மையிலேயே எனக்கு அதுதான் என்னுடைய அடையாளமா எனக்கு அம்மா குடுத்துருக்கா. தன்னையே தன்னோட பொண்ணுக்கு அடையாளம் மாதிரி, அவங்க பொண்ணுன்னு சொல்ற மாதிரி என்னைய சொல்லக்கூடிய அந்த அடையாளம் குடுத்த அம்மா க்கு வந்து நாங்க 3 பேருமே என்னைக்குமே நன்றியோட இருப்போம். எவ்வளோ ஆத்மார்த்தமான வார்த்தைகள், அதை எவ்வளோ அழகா கோர்வையா இசை வடிவம் கொடுத்த என் மகன் தான் சொல்லுவேன். அ சுர்முகி அந்த பாட்ட முழு வடிவம் வந்தோனே அவங்க போட்டு காட்டலன்னு அந்த அந்த தவிச்ச தவிப்ப உண்மையாவே சொல்லணும்னா, "அம்மா நான் அனுப்பட்டுமான்னாங்களா?" நான் சொன்னேன், "எனக்கு நடிக்க தெரியாதே." அப்புறம் அவங்க கிட்ட நான் எப்படி புதுசா கேட்கிற மாரி நடிப்பேன் அப்படின்னு சொல்லி கேட்டேன். அதனால சரின்னு சொல்லிட்டு அவங்களும் கண்ட்ரோல் பண்ணிட்டாங்க. உண்மையிலேயே அவங்க போட்டு காட்டும்போது, நான் மொத நாள் தான் தஞ்சாவூர்ல இருந்து கிளம்பி இங்க வந்திருந்தேன். மிகப்பெரிய அதிசயம். சீக்கிரமா நம்ம வந்து மேம் இதுல அதையும் வந்து சொல்றோம். நான் உங்ககிட்ட சொன்னேன்ல மேம். ஆமா, அப்ப கூட நீங்க தஞ்சாவூர்ல தான் மேம் இருந்தீங்க. ஆமா, நான் ஃபோன் பண்ணும்போது நீங்க அங்க தான் மேம் ஆமா. நீங்க வந்து நான் வர்றேன்னு சொன்னப்போ, ம். ஆமாம்மா நான் இப்ப தஞ்சாவூர்ல இருக்கேன்ப்பா. நான் வந்துடுறேன். வந்த உடனே நீங்க வாங்க. நாளைக்கு இன்னைக்கு நைட் வந்துருவேன். நாளைக்கு காலைல வாங்க. அப்படின்னு தான் சொன்னேன். ஸோ அந்த அளவுக்கு எல்லாமே கனெக்டிங்கா தான் இருக்கு. நம்புறவங்களுக்கு நடராஜான்ற மாதிரி நம்பக்கூடிய அத்தன பேருக்கும் எங்கள வழிநடத்தக்கூடிய தெய்வம். யாராவது ஒரு ஆள், அவ போர் தளபதி தானே அப்படின்னு நெனச்சுட்டீங்கன்னா, அவங்கள மாரி முட்டாள் உலகத்துல வேற யாருமே இல்லைன்னு சொல்லுவேன். அம்பாள் வேற இல்ல. என்னுடைய நான் கும்பிடுற காமாட்சி வேற இல்ல. அபிராமி வேற இல்ல. எல்லா தெய்வமாவும் இருக்கக்கூடியவள் அவ தான். ஆனா இந்த ரூபத்துக்கு இந்த காலத்துல இந்த ரூபம் தான் நிக்கணும் அப்படின்னு சொல்லி தன்னை வந்து எல்லா இடத்துலயும் வெளிப்படுத்திட்டு இருக்கா அம்மா. வெகு விமர்சனையா சீக்கிரமா எங்களுடைய குருஜி இடத்துல கும்பாபிஷேகமும் நடக்க போகுது. அதுலயுமே இன்னும் பிரம்மாண்டமா ஒவ்வொரு நாளும் இங்க யாரும் வந்து பிளான் பண்ணி எல்லாம் பண்ணல. அம்பாளுடைய புகழ் உலகம் எல்லாம் பரவிக்கிட்டே இருக்கு. அந்த அனுக்கிரகம் யாருக்கு கிடைக்குது? இன்னைக்கு இப்ப வந்து பேசிட்டு போன மக்கள் முதற்கொண்டு அவளை பார்த்து வந்து நின்னு கண்ணீர் விட்டு, இது என்ன நடக்குது இங்க? என்ன பூஜையா பண்ணிட்டு இருக்கோம்? அல்லது ஏதாவது மேளதாளங்க இசைச்சுக்கிட்டு இருக்காங்களா? எதுவுமே கிடையாது. ஆனா வந்த உடனேயே ஒரு கனெக்ஷன் தன்னுடைய பிள்ளை வந்துட்டான்னு சொல்லி அந்த ஏதோ ஜென்மாந்திர தொடர்பு இருக்கிறவங்க வந்து நிக்கிறாங்க. வர்றவங்களுக்கு கண்ணீர் தார தாரையா ஊத்துது. இது எல்லாமே அம்பாளுடைய அனுக்கிரகமா தான் நான் பார்க்கிறேன். அந்த வகையில இன்னைக்கு வந்திருக்கிறது ஒரு பாட்டு தான். இது மாதிரி அம்பாள் இன்னும் நிறைய பாடல்கள வெளிக்கொண்டு வருவா. ஏன்னா நம்ம ஆரோக்கிய கும்பிட ஆரம்பிச்சப்போ, குருஜி சொன்ன மாரி ஃபோட்டோ கிடைக்கிறதே ஒரு காலத்துல பெருசா இருந்துச்சு. இப்ப பாடல்கள் வந்து ஒவ்வொரு பஞ்சமிக்கும் நாங்க தேடுவோம். ஐயோ! இன்னும் நல்லா போடாத பாட்டா இருந்தா நல்லா இருக்குமேன்னு. அது மாரி எல்லாருடைய தேடலும், எல்லாருடைய ஆசையும் அம்பாள் நிறைவேற்றிட்டு இருக்கா அப்படின்னு தான் சொல்லணும். ரொம்ப ஆனந்தமான ஒரு நிகழ்வா இத நான் பார்க்கிறேன்.
குரலுக்கு செவி சாய்க்கும் தேவி உலகும் தொழும் தேவி முப்பெரும் சத்தியம்மா கூப்பிட்ட குரலுக்கு செவி சாய்க்கும் தேவி உலகும் தொழும் தேவி முப்பெரும் சத்தியம்மா ஆதியாய் தோன்றி அகிலத்தை காக்க ஜோதியாய் சுடரொளியாய் வந்தவளே போர்ப்படை தளபதியானவளே என் தாயா என்றும் துணை நிற்பாய் பஞ்சமி திதியில் உதித்தவளே என் பஞ்சமி பூஜையை ஏற்றுக்கொள்வாய் போர்ப்படை தளபதியானவளே என் தாயா என்றும் துணை நிற்பாய் பஞ்சமி திதியில் உதித்தவளே என் பஞ்சமி பூஜையை ஏற்றுக்கொள்வாய் 12 நாமங்கள் கொண்டவளே உன் நாமங்களை இனிதம் சொல்லி அழைப்பேன் அம்மா 12 நாமங்கள் கொண்டவளே உன் நாமங்களை இனிதம் சொல்லி அழைப்பேன் அம்மா ஆதியாய் தோன்றி அகிலத்தை காக்க ஜோதியாய் சுடரொளியாய் வந்தவளே ராஜராஜ சோழனின் ராஜ்யத்தில் வெற்றி தெய்வம் என நீ அமர்ந்தாய் தஞ்சையிலே கோவில் கொண்டாய் செல்வத்திற்கே அதிபதியாய் ராஜராஜ சோழனின் ராஜ்யத்தில் வெற்றி தெய்வம் என நீ அமர்ந்தாய் தஞ்சையிலே கோவில் கொண்டாய் செல்வத்திற்கே அதிபதியானாய் என் குருதியில் கலந்தவள் என் குலதேவியானவளே வெற்றியை அருளும் நம் தேவி வாராகி அம்மா என் குருதியில் கலந்தவள் என் குலதேவியானவளே வெற்றியை அருளும் நம் தேவி வாராகி அம்மா ஆதியாய் தோன்றி அகிலத்தை காக்க ஜோதியாய் சுடரொளியாய் வந்தவளே பூமியை பிளக்கும் பன்றி முகம் கொண்டு வாரி வாரி கொடுக்கும் வள்ளல் நீயே தாயாய் நீ திகழ்ந்திருப்பாய் உன் கண்கள் ரெண்டும் மின்னொளியாய் வெற்றியும் வல்ல